ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வெள்ளையப்பம் கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வெள்ளையப்பம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பச்சரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் தலை தட்டி எடுத்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு அதுக்கு மேலே கோபுரமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. தலை தட்டி அரிசி, கோபுரமாக உளுத்தம்பருப்பு அந்தளவுக்கு தான் தேவை. அரிசி உளுந்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், 1 மணி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். அரிசி உளுந்து ரெண்டும் ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிறக்காக அரிசியையும் உளுந்தையும் தனித்தனியாக கழுவி வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஒன்றா தான் ஊற வைக்கிறோம். இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும், பார்க்கலாம். வெள்ளையப்பத்துக்கு மாவு நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டோங்க. இந்த ரெசிபிக்கு அரைக்கும் போது சேர்க்கணும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறக்காக நான் இப்போ தான் சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அப்புறம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளையப்பம் வந்து அரைச்ச உடனே ஊற்றிக்கலாங்க. புளிக்கணும்னு அவசியம் இல்லை. செட்டிநாடோட ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க இது. பச்சரிசியில் தான் அவங்க செய்வாங்க. நீங்கள் வேணால் இன்னும் உளுந்து சேர்த்ததுனாலே நல்லா சாஃப்டாக வரும். இந்த சாஃப்ட் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா இட்லி அரிசி வேணால் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 மணி நேரம் ஊறினாலே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். இதை நம்ம எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வெள்ளையப்பம் ஊற்றிடலாம். வெள்ளையப்பம் மாவு கரெக்டாக பக்குவமாக நம்ம தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஒன்று ஊற்றி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போது கையில் வேணாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு எலும்பி வருது. நம்ம சேர்த்த உளுந்துனால தான் அப்படி வருது. அந்தளவுக்கு உளுந்து சேர்த்ததுக்கு பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வருது. இது ஓரளவுக்கு ஒயிட்டாக தான் எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள், கரெக்டாக நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா இந்தளவுக்கு சரியாக வருங்க. இது ஒயிட்டாக தான் இருக்கும். உள்ளே வெந்திருக்குமாங்கிற டவுட் வேணாம். நல்லாவே வெந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அரைச்ச உடனே ஊற்றுறது தான். ட்ரெடிஷ்னலாக அவங்க உப்பு மட்டும் அந்த சர்க்கரையை சேர்த்து தான் செய்கிறாங்க. நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாமான்னா நம்ம தாராளமாக எப்படி வேணால் செய்யலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படிங்கிறது அவங்க உப்பு, சர்க்கரை, அரிசி, உளுந்து மட்டும்தான் சேர்த்து செய்கிறாங்க. இப்போ ரெடியான வெள்ளையப்பத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அருமையாக நம்மளோட வெள்ளையப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறக்கு ஒயிட்டாக தான் இருக்கும். சூப்பராக உள்ளே வெந்திருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு ஊர்லேருந்து வருவோம். அப்போ ஏதாவது செய்யணும்னு யோசிப்போம். அந்த மாதிரி டயத்தில் இந்த டிஃபன் ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. ட்ரெடிஷ்னலான ரெசிபி. அரிசி உளுந்து மட்டும்தான் இதுக்கு தேவை. ரவை அந்த மாதிரி வச்சு தான் நம்ம ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணுவோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேணான்னு நினச்சிங்கன்னா தோசைக்கல்லில் வேணால் தோசை மாதிரி நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டி பணியார கல்லில் கூட போட்டு சாப்பிட்லாம். ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் செய்வாங்க. இதில் காரத்துக்காக நம்ம எதுவும் சேர்க்கறதில்ல. அதனால் இதுக்கு காரசாரமான ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்க்கலாங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சிகப்பு மிளகாய், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, பூண்டு, புளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியோட புளிப்பு பத்தாது அப்படிங்கிறதுனால நான் புளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி, பூண்டு, சிகப்பு மிளகாய், உப்பு இதையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக வேணாம், ஓரளவுக்கு கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரே 1 2 சிகப்பு மிளகாய் நிறுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம தாளிக்கும் போது சேர்க்க போகிறோம். தாளிக்கும் போது கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 சிகப்பு மிளகாய், அப்புறம் இந்த வெங்காயத்தை வதக்கிக்க போகிறோம். இப்போ அரைக்கிறது தக்காளி, பூண்டு, உப்பு, சிகப்பு மிளகாய், புளி இது தான் அரைக்க போகிறோங்க. இப்போ அதையெல்லாம் அரைக்கிறது பார்க்கலாங்க. பாருங்கள், தக்காளி, உப்பு, சிகப்பு மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்ச விழுது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சட்னியை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். அந்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நாம் எடுத்து வச்ச சிகப்பு மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம்.
கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆனியன் நல்லா ஓரளவுக்கு வேகணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்ச விழுதை இப்போ இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஒரு செகண்ட் வதங்கட்டுங்க. நம்ம சேர்த்த ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னியை இந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரட்டுங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா காரசாரமான கார சட்னி இந்த வெள்ளையப்பத்துக்கு சூப்பராகவே இருக்கும். இது எல்லாம் நல்லா கொதிக்கட்டுங்க. காரம் பத்தலைனாலும் மறுபடியும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா. இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நம்மளோட காரசாரமான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சாரமான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த கார சட்னியோடு இந்த வெள்ளையப்பம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா இதில் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். வெறும் பிளைண்டாக இருக்கும். அது கூட இந்த சட்னி நம்ம தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியான ரெசிபி, ட்ரெடிஷ்னல் ரெசிபி, சத்தான ரெசிபி. நீங்கள் ஆயிலில் பொரிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா தோசைக்கல்லில் வேணால் ஊற்றிக்கோங்க, இல்லை பணியாரக்கல்லில் ஊற்றிக்கோங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி இப்படி தான் செய்யணும். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தோம்னா அதுக்கு கோபுரமாக உளுந்து எடுத்துக்கணும். 1 ஹவர் ஊற வச்சா போதும். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க, தண்ணியாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் பொரிக்கிறதுக்கு கஷ்டம். ஒரு டம்ளர் அரிசி நம்ம ஊற வச்சு அரைச்சதுக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை, அந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, அவ்வளோதாங்க. ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் செய்வாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.